ஹலோ டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி குக்கிங் டிப்ஸில் நம்ம தூதுவளை துவையலும் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஜிஞ்சிலி ஆயில், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். சரிங்களா? நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் இப்போ இங்கே வச்சுருக்க பாருங்கள், 3 வரமிளகா. ஓகேவா? வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி, காஞ்ச மல்லி. சரியா? காஞ்ச மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, ஓகே. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். அது சின்ன வெங்காயமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 6 பூண்டு பல். இது போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். சரிங்களா? இதை நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது முதல்ல நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தூதுவளை கீரையை போட்டு அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது வேலியில் கிராமத்துலலாம் இருக்கும், இல்லைன்னா கடையில் எல்லாமும் கூட கிடைக்கிது டவுனில் இருக்கிறவங்களுக்கு. இல்லை கீரைக்காரவங்கள்ட்ட சொல்லி வச்சிங்கன்னா வாசலில் வந்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது எப்படிப்பட்ட இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு சுத்தமாக இருக்கான்னு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது பூச்சி பட்டு ஏதாவது இருக்கும், அப்படிலாம் இருந்ததுன்னா நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. அந்த முள்ளெல்லாம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். சரியா? அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மிளகா, வெங்காயம், இந்த காஞ்ச கொத்தமல்லி, புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. சரிங்களா? இதில் இவ்வளோதான் நம்ம சேர்க்குறது. தேவையான உப்பையும் போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா வணங்கினோன்னே அதை எடுத்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இதில் ஒன்று சேர்க்க வேண்டியது தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா காரம் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். அதையும் வதக்கிட்டோம்னா 1 நாளைக்கு 2 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. சரியா? இதை நல்லா வதக்கிட்டு தேங்காயே வர தேங்காயாக இருந்தால் அதே தேங்காய் எண்ணெய் மாரி எண்ணெய் விடும். தேங்காயிலேருந்து தானே தேங்காய் எண்ணெய் வருது எடுக்கிறோம். அது ஒரு வாசமாக நல்லா வர தேங்காயாக இருந்ததுன்னா அதுவே ஒரு வாசமாக நல்லாயிருக்கும். போட்டு வதக்கி எடுத்து வச்சுப்போம். சரியா? இப்போ நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இதில் மறுபடியும் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம பறித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தூதுவளை இலை, இதை நல்லா போட்டு நல்லா சுருளை வதக்கிடணும். சிம்மில் வச்சுட்டு, ஃப்ளேம் ரொம்ப வேண்டாம், சிம்மில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு நல்லா இதை மாதிரி வதக்கி எடுத்துட்டாங்க. சளி, இருமல், அதாவது இந்த தொண்டையில் இருக்கிற ஏதாவது இரிட்டேஷனாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு மாதிரி சளி கட்டிகிட்ருக்கு, தொண்டை கட்டிகிட்ருக்கு அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் கூட இது சாப்பிட்றதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனால் நம்ம இது பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், இது பேரே தூதுவளைன்னு சொல்கிறோம் இல்லையா? குரல் வளைன்னு சொல்கிறோம்ல. குரல் வளையில் வர எல்லா இதுக்குமே இது நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்குது.
சரிங்களா? அதனால் நம்ம வந்து எப்போதுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா, வாரத்தில் ஒரு நாள், மாதத்துல 4 நாள் நீங்கள் வாரம் ஒரு நாள் வந்து ஒரு துவையல் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு. ஒரு வாரம் புதினா துவையல், ஒரு வாரம் கருவேப்பிலை துவையல், ஒரு வாரம் பச்சை கொத்தமல்லி வச்சு துவையல், ஒரு வாரம் பிரண்டை துவையல், ஒரு வாரம் இந்தமாரி தூதுவளை துவையல். இப்படி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லதாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு கவனிச்சுக்குவாங்க, நம்மளுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டாங்க. இது இப்படி நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பத்தலைன்னாக்கா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் சுருள வதக்கணும். வீடியோ வேறு லென்த்தியாக போகுது. வதக்கின பிறகு நம்ம இங்கே வச்சுருக்கிற பொருளோடு சேர்த்து வச்சு நம்ம வந்து அரைச்சிட வேண்டியதுதான். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். ஓகேவா? தேங்க்யூ.